Hi friends, welcome back to Bhuvi's Food and Art. இன்றைக்கி நம்ம எல்லா பிரியாணி லவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி கில்லி பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டை உரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காவும் இது கூடயே போட்டு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். இது நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது தான் நம்ம கில்லி பிரியாணி சூப்பராக வரும். இதே மசாலாவை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியில் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலாவில் ஆட் பண்ண மாட்டேன், இப்போ தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது உங்களோட விருப்பம் தான். நான் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி 3 டம்ளர் அளவுக்கு நான் பிரியாணி ரைஸை வாஷ் பண்ணி இந்த டைமில் எடுத்து வச்சிட்டேன். வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கில்லி பிரியாணியோட டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக மசிந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போன்லெஸ் சிக்கனும் ஆட் பண்ணுறதுனால 2யும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது கில்லி பிரியாணியோட சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் வர்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதே நேரம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது போன்லெஸ் சிக்கன், அது ரொம்ப உடஞ்சி போகாமல் சாஃப்டாக வர்றதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ 1க்கு 1 1/2 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வைக்க போகிறோம். இப்போ ரைஸ்க்கும் சேர்த்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம 2 சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணும்போது புளிப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி வற்றலை, நம்ம சீக்கிரமாகவே மூடி போட்டு நம்மளுக்கு 3 விசில் வச்சா தான் கில்லி பிரியாணி நல்லா ரெடி ஆகும். இது கொஞ்சம் கூட அடி பிடிக்காது, ஆனால் இதனோட டெக்ஸ்சர் லைட்டாக சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கங்காட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எதையுமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுடலாம். இதுக்கு வேணும்னா கெட்டியாக இருக்க தயிர் மட்டும் கூட வச்சுக்கலாம், வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Bhuvi's Food and Art இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். We are eager to hear your comments. Subscribe Bhuvi's Food and Art.